மழைக்காலங்கள்ல இந்த மாதிரி தண்ணி தொட்டில இந்த மாதிரி புழுக்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கத பார்க்கலாம். இதனால நமக்கு பல நோய்கள் வரும். இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துடலாம். இப்ப இந்த தொட்டில இருந்து தண்ணி எடுக்கிறேன், எவ்வளவு புழு வருதுன்னு பாருங்க. இந்த புழு பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு மாதிரி அங்க இங்கேயுமா போயிட்டு இருக்கத பார்க்கலாம். இந்த மாதிரி புழு உருவாக காரணமே நம்மள கடிக்கிற கொசு தான். இந்த கொசு தான் அதோட சின்ன வயசுல இந்த மாதிரி புழு வடிவுல இருக்கும். இப்ப நீங்க நினைக்கலாம், தண்ணி தொட்டியை மூடி தானே வச்சிருக்கோம், பிற எப்படி கொசு உள்ள போகும்னு. ஆனா இந்த ஸ்லாப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்னதா அங்கங்க கேப் இருக்கு, அது வழியா தான் கொசு உள்ள போயிருக்கு. அப்படி உள்ள போன கொசு தண்ணிக்கு மேற்பரப்புல இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட முட்டைகளை ஒரே நேரத்துல விட்டுருது. பிறகு சில நாட்கள்ல இந்த முட்டையில இருந்து இந்த மாதிரி புழுக்கள் வெளியே வந்துரும். அடுத்ததா இது கூட்டு புழுவா மாறி சில நாட்கள்ல மேல் தோலை பிச்சிட்டு கால் ரெக்கையோட பறந்து வந்து இந்த மாதிரி தான் நம்மள கடிக்குது. இப்படி கடிக்கிற இந்த கொசுவால தான் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்கள் வர காரணமா இருக்கு. அதனால உங்க வீட்டுல உள்ள தண்ணி தொட்டில இந்த மாதிரி புழுக்கள் இருந்துச்சுன்னா அதை எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்ததா அந்த புழுக்கள் உருவாகாம இருக்கிறத எப்படி